பெரும் மதிப்பிற்கும் உரிய 174வது நிகழ்ச்சியின் தலைவர் எனது அருமை சித்தப்பா நசீர் அவர்களே, பெருமைமிக்க தமிழ் சான்றோர்களே, எனக்கு முன்னாடி பம்மல் சம்பந்த முதலியாரை பற்றி இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறதா, நீங்கள்லாம் அவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் தெரிந்து அதை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். இதுதான் சபையினுடைய நோக்கம். அருமையாக என்ன விஷயங்கள் சொல்லியிருக்கு. இன்னைக்கு திரைப்படம் மேலோங்கி இருக்கிறது தமிழ்நாட்டில். இதுக்கெல்லாம் வித்திட்டவர் பம்மல் சம்பந்தம் இல்லை. அவரை பற்றி சொன்னார். இதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியணுங்கிறது தான் முக்கியம். நம்ம சங்கரங்கோயிலில் பிறந்தவர், நம்ம சங்கரங்கோயில்னு சொல்லணும். தேவநாய பாவனர் சென்னையில் தெரியுது. நம்ம சங்கரங்கோயில்காரல்ல. அவரை பற்றி மொழி ஞாயிறு. அவர் எவ்வளவு தமிழ் ஆய்வு, தமிழ் கலப்படம் இல்லாமல் சான்ஸ்கிரிட்டு ஆதிக்கத்தில் இருந்த நேரத்தில் புஷ்பம் நிறைய இருக்கு, அது சொல்ல வேண்டாம். இப்படி இருந்த சங்கர்னு எழுத மாட்டான், ஷா போட்டு எழுதா சங்கர். இதெல்லாம் போய்கிட்டு இருக்கு. இந்த நிலையில் 19/8/1855 பிறந்த ஊவேசா, கும்பகோணத்துக்கு பக்கத்தில் உத்தம ராமபுரம், வேங்கட சுப்பையர் சரஸ்வதி அம்மாளுடைய அருமை மகன் ஊவேசா. இயல்பாகவே அவள் அப்பாவுக்கு இசையில பாண்டித்துவம் பெற்றவர். தன் மகனை இசை பாட வைக்க வேண்டும் என்று எண்ணினார். ஆனால் படித்து திண்ணைப்பள்ளிக்கூடம் தான். திண்ணைப்பள்ளி எல்லாருமே புகழ்பெற்றவர்கள் அனைவரும் திண்ணைப்பள்ளிக்கூடம் படித்து, அந்த திண்ணைப்பள்ளிக்கூடத்தில் படித்து கடைசியில் அவரை கொண்டு நம்ம மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, திருச்சிரபுரம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை கொண்டு விடுதாங்க. அவரை பற்றி ஏற்கனவே பல தடவை சொல்லியாச்சு. அவர்கிட்ட மாணவராக போகிறார், மாணவராக படிக்கிறார், தமிழ் படிக்கிறார். தமிழ்லாம் எப்படி தமிழ், அது தமிழை படிக்கிறது. தமிழை படித்து அவர்கிட்ட வித்துவான் படித்து, அதில் வெண்பா படித்து, அதில் அந்தாதி படித்து. இப்போ அந்தாதின்னு கேட்டால் யாருக்கும் தெரியாது. அதில் அந்த அந்த யாப்பு இலக்கணத்துக்கும் அணி இலக்கணத்துக்கு போன பெரிய சிக்கல் இன்னைக்கு. அப்போ அவ்வளவு இது இருந்த அவர் கடைசியில் திருவாடுதுறை மடத்துக்கு போகிறார். மடத்தில் போய் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் அறிமுகத்தில் நம்ம தென்காசி மேலகரம் தமிழ் திருநெல்வேலியிலிருந்து தமிழகத்தில் தஞ்சை மாவட்டத்தில் வளர்ப்பதற்கு வித்திட்ட மேலகரம் ஸ்ரீலேஸ்வரி சுப்பிரமணிய தேசிகரிடம் தமிழ் கற்கிறார். அவள் தான் அங்கே திருவாரூர் ஆதீனம் சன்னிதானம். இங்கே எவ்வளோ பெரிய விஷயம் மேலகரத்தில் பண்ண. அவர் யார்? மேலகரம் சுப்பிரமணிய தேசிகர். குற்றால குறவஞ்சி எழுதிய திரிகுடராசப்பு கவிராயர் வழியில் வந்தவர். இப்பேற்பட்ட ஆளு அவர்கிட்ட போய் படித்தார். படிச்சுட்டு கும்பகோணம் அரசு கல்லூரியில், கும்பகோணம் கல்லூரி தமிழ் கல்லூரியில் இப்போ தமிழ் கல்லூரி இல்லை, பீலிட்டு இருக்கு. அதில் ஒரு இங்கிலீஷ் ஒரு பாட்டு இருக்கு, அது ஒரு பக்கம். ஆக அந்த தமிழ் கல்லூரியில் படிச்சுட்டு அங்கே தியாகராஜ செட்டியார் என்பவர் பணி நிறைவு பெற்ற உடனே அங்கே வேலைக்கு போகிறார். அவர் முதல்ல போனது கும்பகோணம் தமிழாசிரியர் பள்ளியில் தமிழாசிரியர் பணி. இப்படி படிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஆளை போய் சந்திக்கார். அவர் யாருன்னா சேலம் ராமசாமி முதலியார் தொண்டுன்னா லேசான தொண்டா? நாதன் அவர்களே, நீங்களாம் பெருமைக்குரியவர்கள். ராமசாமி முதலியார் அவர் நீதி அரசர். பம்மல் சம்பந்த முதலியார் நீதி அரசராக இருந்த மாதிரி நீதி அரசர். அவர்கிட்ட இவர் போகிறார். யார்? நம்ம ஊவேசா போய் ஐயா அவரை சந்தித்தார்.
சந்தித்து பேசார். ஐயா அவர் சொல்றார், பூபேசா, குடந்தை அந்தாதி படித்திருக்கிறேன், மறைசை அந்தாதி படித்திருக்கிறேன், புகழூர் அந்தாதி படித்திருக்கிறேன், திருவரங்க அந்தாதி படித்திருக்கிறேன். நம்ம சிறுவைகுண்டத்தில் பிறந்த, முக்கியம் நம்ம சிறுவைகுண்டத்தில் பிறந்த குமரகுரு சுவாமிகள் எழுதிய மீனாட்சம்மை பிள்ளை தமிழை படித்திருக்கிறேன். இது ஒரு பெரிய விஷயம் சார். முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழை படித்திருக்கிறேன். திருச்சேவை திரு கோவையார் தஞ்சை வாணன் கோவை அந்தாதிகளில் 20, கலம்பங்களில் 20, கோவைகளில் 15, பிள்ளைத்தமிழில் 30, உலாக்களில் 20, தூதுகள் பல. இவ்வளவும் படித்திருக்கிறேன் ஐயா என்று சொன்னார். யார்கிட்ட? ராமசாமி முதலியார்கிட்ட. அவர் சேலத்துக்கார், கும்பகோணத்திலிருந்து சந்தித்தார். அப்புறம் சொன்னார், திருவிளையாடற் புராணம் படித்திருக்கிறேன், மயூரா புராணம் படித்திருக்கிறேன், குற்றால புராணம் படித்திருக்கிறேன். முதலான புராண வரிசையை முடித்து நைடதம் படித்திருக்கிறேன். பிரபுலிங்க லீலை, சிவஞான போதம் நம்ம படிக்கும்ல, சிவஞான போதம் படித்திருக்கிறேன். சிவஞான சித்தியார் உரை படித்திருக்கிறேன். கம்பராமாயணத்தை 2 முறை படித்து உள்ளேன். பிரபந்தங்கள் ஏற்றுவதில் புகழ்பெற்ற மகா வித்துவான் மீனாட்சுந்தரம் பிள்ளையிடம் தமிழ் கற்றுள்ளேன். எவ்வளவுன்னு சொல்லார். உடனே ராமசாமி சொல்லார், இதெல்லாம் படித்து என்ன பிரயோஜனப்பா, இதெல்லாம் படித்து என்ன பிரயோஜனம், என்ன பயன், என்ன பயன்னு அவர் சொல்றார். சீவக சிந்தாமணி படித்திருக்கிறாயா? மணிமேகலை படித்திருக்கிறாயா? 10 படித்திருக்கிறாயா? சிலப்பதிகாரத்தை படித்திருக்கிறாயா என்று கேட்டார். ஐயா, என் ஆசிரியர் மகாவித்துவானும் படிக்கவில்லை, நானும் படிக்கவில்லை, புத்தகமும் கிடைக்கவில்லை. அதை போய் தேடி கண்டுபிடித்து படித்து பார் என்று அவர் சொன்னார். சீவக சிந்தாமணி சமண காப்பியம். கம்பராமாயணத்துக்கு மூலமே சீவக சிந்தாமணி தான். கம்பராமாயணம் வருது, கம்பர் எழுத. ஆக இவ்வளவு படித்திருக்கிறையா என்று கேட்டவுடன், இது ஓலைச்சுவடிகளில் இருக்கிறது, இது அது பரன்களில் இருக்கிறது, கோயில்களில் இருக்கிறது, கரிவலந்த நல்லூரில் கோயில்களில் இருக்கிறது, ஊய்க்காடுன்னு சொல்லக்கூடிய தாமண்ணு கட்டுக்கரையில் இருக்கிற அங்கு ஒரு வீட்டில் இருக்கிறது. இந்த மாதிரி ஓலைச்சுவடிகள் கண்ட இடத்தெல்லாம் இருக்கிறது. கேட்டு பார்த்தேன், தர மறுத்து விட்டார்கள். இதெல்லாம் ஆடி 18ஆம் பெருக்கில் ஆற்றில் போடுவதற்கும் குழியில் தோண்டி நெய்யை ஊற்றி எரிப்பதற்கும் வைத்திருக்கிறோம் என்று சொல்லிவிட்டார். அழுதார், துடித்தார். ஒரு தேடி 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 இப்படி தேடி தேடி அவர் போனதுனால நூல்களை தேடி போறார். நம்ம ஊருக்கு வந்து இதெல்லாம் வந்து. ஆக இவர் என்ன செய்தார்? சீவக சிந்தாமணியை 1887 சீவக சிந்தாமணியை பதிப்பகத்தை படித்தார். இதை நம்ம ஊர் இருக்கிற வக்கீல் வேலைக்கு தானையா போனோம். ரசிகமணி டிகேசி, ஐயாபுரி பிள்ளை வக்கீல் வேலைக்கு தானே போகணும். காசு பிள்ளை சட்டமேதை வக்கீல் வேலை தானே பார்க்கணும். டாபி சேது பிள்ளை வக்கீல் வேலைக்கு தானே படித்தார், வக்கீல் வேலைக்கு தானே போகணும். பூர்லிங்கம் பிள்ளை வக்கீல் வேலைக்கு தானே போகணும். ஆகவே இந்த வக்கீல் வேலைக்கு போகாமல் உவேசனுடைய தமிழை படித்து படித்து தமிழ் மேதைகளாக வந்தார்கள். ஐயாபுரி பிள்ளையிலிருந்து ராபி சேது பிள்ளை அவருக்கு. இதற்கு மூல காரணம் தமிழ் தாத்தாவுடைய நூல்கள் தான். வேலைக்கு போன என்ன வக்கீல் சம்பாதிக்கிறார், இதை யோசிச்சுப்பார். சிவக சிந்தாமணி பதிப்பித்தார். சிவக சிந்தாமணியை நீங்கள் பதிப்பித்தால் நான் மகிழ்ச்சி கொள்வேன். மக்களும் புரிந்து அதன்படி நடப்பார்கள். நீதி நூல்களுக்கு ஒரு 1887 சிவக சிந்தாமணி, 89 10 பாட்டு. இது இப்போ 17
கீழ்கணக்கில் 10 பாட்டு இருக்குது. இப்போ யாருக்காவது 17 கீழ்கணக்கில் 17 பாட்டும் தெரியுமா, 10 பாட்டும் தெரியுமா? அது வேற விஷயம். 92 சிலப்பதிகாரம், 92 சிலப்பதிகாரம். அதை கூட அப்போ ஒருத்தன் சொன்ன சிலப்பதிகாரம் சொல்லக்கூடாது, சிறப்பதிகாரம் சொல்லணும்னா அது ஒரு விவகாரம் நடந்தது. அது ஐயா மூர்த்தி அவர்கள் சில நேரத்தில் என்னென்ன எப்படி எப்படி நடந்தது போச்சுதுங்கெல்லாம் அழகாக சொன்னார். அதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஆக அந்த அவர் சிலப்பதிகாரத்தை அப்போ தான் சிலப்பதிகாரத்தை எல்லாரும் படிக்க ஆரம்பித்தார். இந்த மாப்போ சிவஞானம்னு ஒரு தமிழ் பெற்று இருந்தார். வெறும் 2ஆம் கிளாஸ் தான் படித்தார். சிலம்புல மேதையாகி சிலம்பு செல்வர் என்ற பட்டத்தை பெற்றார். பட்டத்தை கொடுத்தவர் நம்ம ஊர்ல பிறந்த ராபி சேது பிள்ளை. எவ்வளவு பெரிய பாருங்க, நம்ம ஊர்ல பிறந்தவங்களுக்கு எவ்வளவு பெரிய, சென்னையில எவ்வளவு பெரிய சிறப்பு. ராபி சேது பிள்ளை அவரு சிலப்பதிகாரத்தை பற்றி அவர் தான் முதல்ல தமிழ் என்பை எழுதி முதல் 1954 சாகித அகாடமி விருது பெற்ற ஒரு அற்புத மனிதர் ராபி சேதுப்பிள்ளை. இந்த சைவ சபையில் மாநாட்டில் தொண்டனாக பணியாற்றியவர் ராபி சேதுப்பிள்ளை. பரவ அவர் சேலத்தில் ஒருத்தர் இருந்தார், செல்லப்பன். அவர் பெரிய பேராசிரியர், பெரிய பேராசிரியர் செல்லப்பன். நான் அவரை நேரில் பார்த்துருக்கேன். அந்த செல்லப்பன் சிலம்பை பற்றி பேசி சிலம்பொலி செல்லப்பன் என்று பட்டத்தை பெற்றார். நம்ம முத்தமிழ் வித்தகர் கலைஞர் அவர்கள் இதே சிலப்பதிகாரத்தை படித்து புரிந்து அறிந்து பூம்புகார் என்கிற நாடகத்தையும் திரைப்படத்தையும் எழுதி பூம்புகார் நாடகம் திரைப்படமாக வந்தவன். சிலப்பதிகாரம் மிகப்பெரிய அளவுக்கு பெருசு. இதுக்கு வித்துட்டு தமிழ் தாத்தா சரி இப்படி இவ்வளவுதான் பண்ணாரு. இவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அப்புறம் இவர் என்ன பண்ணாரு, புறநானூறு புறம்பொருள் வெண்பா மாலை பருவ மணிமேகலை, ஐம்பெருங்காப்பியம் நம்ம சொல்லுதோம். அதில் சிலப்பதிகாரம் மணிமேகலை அவர் மொழிபெயர்த்து இவ்வளவு செய்தார். இவ்வளவு செய்ததுக்கப்புறம் அவர் அந்த கும்பகோணம் கல்லூரியிலிருந்து மாறி சென்னையில் இருக்க அரசு கல்லூரிக்கு வந்து விட்டார். அரசு கல்லூரியில் பணியாற்றி இருக்கும்போது தான் இந்த சட்ட மேதைகளெல்லாம் அவர்கிட்ட போய் பழகி இருந்து அவர்கிட்ட பேசி தமிழ் புலமையில பெற்று அவர்கிட்ட படித்தவர் தான் மதுரை காமராஜ் பல்கலைக்கழகத்தில் முதல் துணைவேந்தர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார். போன மாதம் பிறந்தவர் விழா கொண்டாடினமே அவரு இவருடைய மாணவர், உவேசாவினுடைய மாணவர். உவேசாவினுடைய மாணவர் தான் கலைமகள் ஆசிரியர் கீவா ஜெகநாதன். தென்னிந்திய சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம் கிளரத வீதியில் இருக்கு. பேட்டையில் உள்ள வானா சுப்பியா பிள்ளை தான் அதனுடைய பொறுப்பாளர். அந்த சுப்பியா பிள்ளை தான் தாமரை திரு பட்டம் கொடுத்தார்கள். பத்மஸ்ரீக்கு பதில் தாமரை திரு சொன்னவர் சுப்பியா பிள்ளை. இப்போ அவருடைய பேரன்தான் சுப்பியா பேரன்தான் அந்த நூற்பதிப்பு கழகத்தை ஆழ்வார்பேட்டையில் வைத்திருக்கிறார். போன வாரம் என்னை பேட்டி எடுத்தார். உங்களுடைய கட்டுரையெல்லாம் நான் புத்தகமாக ஆக்க இருக்கிறேன் என்று சொன்னார். ரொம்ப சந்தோஷம். சுப்பியா பிள்ளை அப்போ அந்த சுப்பியா பிள்ளை எல்லா உவேசாட்ட தொடர்பு. இப்படி இருந்த காலகட்டத்தில் அரசு கல்லூரி, ஒரு அரசு கல்லூரியில் பணியாற்றிக்கிட்டு இருக்கும்போதே ஆங்கில பேரரசு ஆண்டபோது சென்னை பல்கலைக்கழகமும் மகோவித்யா விருது கொடுத்தது. 50 வயதில். 62 வயதில் திராவிட வித்யா பூஷணம் கொடுத்தது. காமகோடி பீடம் தக்கான தீட்சிய கலாநிதி பட்டம் கொடுத்தது.
32 டாக்டர் பட்டம் கொடுத்தது. இவ்வளவும் கொடுத்ததுக்கு அப்புறம் 1906 51வது வயதில் இங்கிலாந்து இளவரசர் வேல்ஸ் சென்னைக்கு வந்து இவருக்கு தங்கத்தோடா என்ற விருதை கொடுத்தார். யாருக்கு? உவேசாவுக்கு. இவ்வளவு விருது கொடுத்த மனிதர் பருவ நம்ம மதுரையில் முதல் சங்கம், 2ஆம் சங்கம், 3ஆம் சங்கம், பிறகு சங்கமே இல்லை, பிறகு சங்க நூல்கள் அப்படி இப்படி போயிட்டு இருக்கும்போது 4ஆம் தமிழ் இலக்கிய வரலாற்றில் 4ஆம் தமிழ் சங்கம் என்று சொல்லக்கூடிய ராமநாதபுரம் சேதுபதி பாண்டித்துறை தேவர்கள் அமைத்த செந்தமிழ் கல்லூரியில் ஆலோசகராகவும் வித்தகராகவும் இருந்தவர் உவேசா அவர்கள். அப்போ இவருக்கு ஒரு 4-5 கிராமத்தை கொடுத்துட்டாங்க. 4-5 கிராமத்தை கொடுத்துட்டு இவர் எனக்கு ஒன்றும் வேண்டாம் ஐயா, நான் இன்னும் தேட வேண்டிய ஓலை நிறைய இருக்குது, இன்னும் பார்க்க வேண்டிய அடிச்சுவடுகள் நிறைய இருக்குது, ஆகவே இதை தந்த நான் இதே வந்து பார்க்க முடியும், எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். அந்த அளவுக்கு உயர்ந்து 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 தேடி தேடி பிடிச்சி கடைசியில் என்ன பண்ணார்? கடைசியில் இவர் பார்த்தாருன்னா மகாவித்வான் இறந்து போனவுடனே அதில் அதிர்ச்சி. அப்புறம் மேலகரம் சிறில் சுப்பிரமணிய தேசிகர் இறந்ததில் அதிர்ச்சி, பிடிதரம் இல்லாமல் போச்சு. ஆகவே தனக்கு வேலை வாங்கி தந்த தியாகராஜ செட்டியார் பேரில் வீட்டை வாங்கி தியாகராஜ விலாசம் என்று சொன்னார். இவ்வளவு செய்திருக்கிற இந்த மனிதர் இன்னுமாங்க சென்னையிலிருந்து மிச்சம் மீதி நூல்கள் எல்லாம் நிறைய நூல்கள், அதெல்லாம் நேரத்தை தெளிவான நேரத்தில் முடிக்கணுங்கிறதுக்காக நாம் முடிக்கும்போது இவரை என்ன பண்ண வேண்டியிருந்தது? இவர் கடைசியில் ஓய்வு பெற்ற போது 1942 உலக மகா யுத்தம் தொடங்கிட்டு 1939 மேற்கத்திய நாடுகள், அச்சு நாடுகள், ஜப்பான், இத்தாலி, ஜெர்மனி 3-1, மீதியெல்லாம் 1. ஜப்பான் குண்டுமலை பொழிந்தது சென்னையில் குண்டுமலை. அதுக்கு முன்னாடி நம்ம செண்பகராமன் பிள்ளை அவர் 1914 செப்டம்பர் 22ஆம் தேதி சென்னையில் குண்டுமலை பொழிந்தார். அப்போ யாரும் பயந்து ஓடலை. ஜப்பானிய குண்டு இங்கு போடுகிறார்கள் என்று தெரிந்தவுடன் 1942 சென்னை காலி செய்யப்பட்டு அவரவர்கள் கிராமத்துக்கு போய்விட்டார்கள். அப்பொழுது இவருடைய அருமை மகன் அப்பா குண்டுமலை பொழிகிறார்கள், எப்பொழுது என்ன நடக்கும் என்று தெரியவில்லை, நாம் வீட்டை காலி பண்ணிவிட்டு திருக்கழுக்குன்றத்துக்கு போய்விடுவோம். திருக்கழுக்குன்றம் போயிட்டோம். திருக்கழுக்குன்றம் போன உடனே அங்கே தனிமையாக இருந்து இப்படியே இருக்க முடியல. ஐயா மூர்த்தி அருமையா 36 ஆண்டுகள் மனைவி இல்லாமல் வாழ்ந்த ஒரு மனிதர் உண்டு என்றால் அது பம்பல் சம்பந்த முதலியார் என்று சொன்னார் என்றால் நாடக சிந்தனை, சமூக பிரச்சனை, சமூகத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனையை படங்காட்டி நல்ல சமூகம் உருவாக வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டதால் 36 ஆண்டுகளுக்கு மேல் அவர் மனைவி இல்லாமல் வாழ்ந்திருக்கிறார். இவாளும் அதே மாதிரி வாழ வேண்டிய ஒரு நபர். யாரு? உவேசா. அதில் என்ன பண்ணார்? 1942 ஏப்ரல் 28ஆம் தேதி காலமானார்.